நான் கர்நாடக தேசத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மொழி என்பது தமிழை தவிர வேற மொழியே கிடையாது. நம்ம தமிழருக்கு என்று ஒரு பண்பாடு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் அக்கா அக்கா கூப்பிடுவோம். இப்ப கூட சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எல்லாரையும் அக்கானா தன்னுடைய அக்கா யாரு அப்படின் போது தமக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐயன்னா அண்ணன் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டா அப்ப அவனோட அண்ணன் யாரு? அவன் தமையன் அப்படின்னு சொன்னீங்களா? அது மாதிரி எல்லாத்தையும் மொழி மொழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசுற மொழிக்கு பேரு தமிழி. அந்த தமிழ் தான் இன்னைக்கு தமிழ் அப்படின்னு ஆச்சு. தமிழ் 1800 மொழிகளுக்கு பேர் சொல்லையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் கொடுத்திருக்கிறது. உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி. தமிழ் அப்படின்னு சொல்லும்போது ஜிப்புன்னு ஒண்ணு வருது இல்லைங்களா? அது என்னன்னா, ஏன் தமிழோட சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. I love you. Thank you. I too love you. 3 வார்த்தை சொன்னார். 3 வார்த்தை சேர்த்து ஒரு வாக்கியம் சொன்னார். I love you அப்படின்னு சொன்னார். இதுல 3 வார்த்தை இருந்தா 6 வகையா கலக்கலாம். நான் சொல்றது இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு. I you love I you love you I you love I you I love. யாருக்குமே எதுவுமே புரியல. முதல்ல சொன்ன மட்டும் I love you புரிஞ்சது. தமிழ்ல பாருங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன் உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை நான். இதாங்க தமிழ்.